நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். ஐயோ ஐயோ. இந்த சிங்கத்தின் குகையில வந்த சிறுநரி யாரு? யார சொல்றான்? எனக்கு என்ன தெரியும். கடைசியா சொல்றான். அது யாருக்காக சொல்றான்? எனக்காக தான் சொல்றான். நம்பாதரான்னு. சரி, என்ன பண்ணலாம்? உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார். இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. அது வேற வாயி, இது நார வாயி. இல்ல, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கிருஷ்ணன் பையன் யார் தெரியுமா? கிருஷ்ணன் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொறுக்கி நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சிருந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து சரி இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது. அந்த சரி அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேங்க. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணருக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுறேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போய் செருப்பு கட்டி அடிக்கணும். நாய இந்த நாய நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறா. இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. அவன் வந்து சொல்லல, ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். நீதியும் அக்கிரமம் பெருகிவிட்ட நேரத்தில் நல்லவரை தேடுவார்கள் மக்கள். என்னை தேடுவாங்க, நான் இருப்பேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.